யோவான் 9வது அதிகாரத்துல அந்த குருடன்கிட்ட சொல்லுவாரு, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமா இருக்கிறியான்னு கேட்பாரு. அப்படி விசுவாசமா இருக்கிறது யார்? யோவான் 9:35. அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமா இருக்கிறாய் என்றார். Jesus heard that they had cast him out, and when he had found him, he said to him, do you believe in the Son of God? Main அதுதான். If somebody believes in the Son of God, வந்துட்டான், அவன் இயேசுக்குள்ள பரலோகத்துக்கு வந்துட்டான்னு அர்த்தம். ஆமா, கேட்கிறாரு. அவன் கேட்கிறான் கேள்வி. அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமா இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். அவன் குருடனா இருக்கான், அவன் தெரியல. இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். சொன்ன உடனே பாருங்க, கன்ஃபார்ம் பண்றாரு, நான் தான் தேவகுமாரன்கிறாரு. ஆமா, உடனே அவன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். ஆமென் சொல்லுவோமா? ஆமா. சோ இது ரொம்ப தெளிவா இங்க இருக்குது. இன்னும் உங்களுக்கு வரும், தேவகுமாரன் கிறிஸ்து ஒண்ணுன்னு பின்னால வரும். நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா வரும். சோ கிறிஸ்துவனால இப்ப உங்களுக்கு வந்து ஒன்னொன்னா வருது கன்ஃபர்மேஷன். ஆமா, அவன் அந்த கிறிஸ்து என்ற தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இன்னும் வசனங்கள் 1 by 1 ஒரு தடவை இல்லை, அதெல்லாம் நிறைய தடவை அவர் கொடுத்துருக்காரு கன்ஃபர்மேஷன். ஸோ கிறிஸ்துங்கிறது ஹையஸ்ட் லெவல், பவர்ஃபுல் காட், இஸ் த காட் ஆஃப் ஆபிரகாம், ஐசக் அண்ட் ஜேக்கப். ஆமாம், அதை சொல்றாரு. இப்போ சொல்லிட்டாரு. அடுத்து இப்போ நீங்க தேவனுடைய குமாரன் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போ அடுத்த பார்ட் வந்து கிறிஸ்து தேவனுடைய குமாரன். கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இதுல யோவான் 20:31. இவன் நமக்கு நிறைய இது வந்து நம்ம பைபிள் படிக்கும்போது, காஸ்பல் படிக்கும்போது இப்படி டபுள் கண்ணாடி போட்டுட்டு பார்ப்போம். யோவான் 20:31 இங்க பாருங்க, முடிக்கும் போது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, எப்படியா இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆமா, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எவ்வளவு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இயேசு தேவனுடைய குமாரன் கிறிஸ்து, அவருடைய நாமம். யெகோவாலாம் கிடையாது. யெகோவாங்கிற நாமத்துக்கு ஒரு பவர் கிடையாது. அது வந்து அவருடைய நாமம் அவர் வேண்டான்னு விட்டுருக்காரு. ஒரு பவர் கிடையாது. இதை நம்ம சொல்றதுக்கு பயப்பட வேண்டாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் பவர் கிடையாது. வேணா இஸ்ரவேலர் கேட்டுக்கலாம். புறஜாதிக்கு என்னைக்குமே அந்த நாமம் தரப்படலை, பிடிக்க முடியாத. அவர்தான் அவரை தானே கொலை பண்ணாங்க. யெகோவா என்றாலும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்றாலும் ஒண்ணுதான். அவரை தான் சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க. அரைஞ்சி கொலை பண்ணின இவர் எங்களுக்கு ராஜா இல்லை. இஸ் நாட் த சன் ஆஃப் காட், இஸ் நாட் அவர் கிரைஸ்ட், இஸ் நாட் அவர் கிங் சொல்லி தான் அவரை கொலை பண்ணது கேட்டிருக்காங்க. கொலை பண்ணினாங்க, இவங்க தான் பண்ணாங்க. அப்போ அவங்க போய் என்ன மூஞ்சில ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் எங்களுக்கு இருக்கிறாரு. பட் ஒன்று மட்டும் நமக்கு தெரியுது, யெகோவாங்கிற தேவனை இஸ்ரவேலரே எங்களுக்குள்ளதுன்னு சொல்லலை. அவன் எங்கிட்டாவது சொல்லியிருக்கானா? எங்க யெகோவா தேவன்லாம் சொல்ல மாட்டான். அவனுக்கு அடோனைனுமா அதெல்லாம் சொல்லுவான். ஆமா, யாவேம்மா, யெகோவாலாம் சொல்றது இல்லை. இவங்க எங்க இருந்தோ எடுத்துக்கிட்டு தலையில வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஆக்சுவலா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஏன்னா ஹீப்ரூல இருக்குது யாவே தான். யாவே அந்த டிரான்ஸ்லேஷன் கிளீனர். ஆதியாமத்தில் பேசுறது ஐ ஆம் யாவே, ஐ ஆம் லார்ட் அல்மைட்டி காட்னா ஐ ஆம் யாவே அப்படின்னு இருக்கு. கர்த்தருங்கிற இடத்துல போறோம் யாவேன்னு தான் இருக்கு. ஆமா, ஜெகவான் இல்லை. இதோ எடுத்து பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு கூட்டம், ஒரு 2-3 பேர் வஞ்சிக்கிற ஆள் விட்டானா பாக்கியெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பாவம் அந்த ஜனங்கள். பட் இப்பமா தப்பிக்கணும். ஒன்று, ஏற்கனவே ஜெகவா விட்னஸ்ல மாட்டி இருக்கவன் இந்த வசனங்களை பார்த்து தப்பிக்கணும். வயசானவனோ வாலிபனோ. அடுத்தது பிள்ளைகள் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்களனாலும் அங்கங்கே அற்புதம் பண்ணுறதெல்லாம் வெளியில் ஆகுது, எல்லாருக்கும் தெரியுது.
நம்ம இயேசுவின் நாமத்தில் அற்புதம் பண்ணுறது, அது பொம்பளை பிள்ளையெல்லாம் அற்புதம் பண்ணுறது, பேய் ஓட்டுறதெல்லாம் தெரியுது. அது எப்படி அங்கே நடக்குது? இங்கே ஒன்றுமே இல்லையே, இங்கே ஒன்றுமே இல்லையே. அது வரும்போது கண்ணு திறக்கப்படும். ஆமாம், கண்ணு திறக்கப்படும். இதை பார்க்கும் பொழுது கன்ஃபர்மேஷன். இப்போ முஸ்லீம் டீச்சிங்கை பார்க்கும்போது அவங்களுக்கு கண் திறக்குது. ஆஹா, இவ்வளோ கொலை பண்ண சொல்லியிருக்க, இதெல்லாம் ஒன்றுமே நமக்கு தெரியாத. கொலை பண்ணணும், 10 வசனம். ஒரு கிறிஸ்தவர்களை கொலை பண்ணணும், எல்லா முஸ்லீம்கள் அல்லாதவங்களை கொலை பண்ணணும். அவன் தான் முஸ்லீம், அவனுக்கு தான் பரலோகம், இல்லைன்னா கிடையாது. நீ முஸ்லீம்கள் அல்லாதவங்களை கொலை பண்ணலாம், உனக்கு பரலோகம் கிடையாது, பரலோகம் கிடையாது. அது முஸ்லீம் அல்லாத நீங்கள் கொலை பண்ணீங்கன்னா, கொலை பண்ணி செத்து போயிட்டீங்கன்னா, மாத்தியர் ஆகிட்டிங்கன்னா, உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க கிடைக்கும் தெரியுமா? வெர்ஜின்ஸ் கிடைக்கும். 72 வெர்ஜின்ஸ், 72 கன்னியர். அதில் அவர் விளக்கம் கொடுத்துருக்காரு, அவங்கெல்லாம் நிரந்தர கன்னியரா. கல்யாணம் முடிச்ச ஆளுங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஒன்றை வச்சுட்டே ஒருவனுக்கு ஒருத்தி, அதுதான். அந்த ஒண்ணுக்கு மேல போனாலே கம்ப்ளீட் பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடுச்சு, அவ்வளவுதான். இங்கேயும் பிக்கும் அங்கேயும் பிக்கும். ஒன்றை வச்சுட்டு பிச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் வேற விஷயம், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். பட் ஒண்ணுக்கு மேலே இருந்தா அம்புடுதான். இது 72, அதுவும் நித்திய கன்னிகைகளாம். அதெல்லாம் நான் டீச்சிங்ல அந்த வசனங்களை, அந்த அந்த ஹதீஸ்ல உள்ள முகமது சொன்ன அந்த ஹதீஸ் எல்லாத்தையும் அப்படியே போட்டிருக்கேன், எந்த எடிட்டிங் இல்லாம போட்டிருக்கேன். ஆபாசமா இருக்கும். அவங்க ஏமாந்து போறாங்க. இப்ப இவங்களும் ஏமாந்து போறாங்க, யெகோவா விட்னஸ் ஏமாந்து போறாங்க. கிறிஸ்தவ கட்டட சபைக்காரங்களும் அதே மெத்தடில் தான் ஏமாந்து போறாங்க, அதே மெத்தடில் ஏமாந்து போறாங்க. நம்ம ஜெபம் பண்ணி அவங்களுக்காக, அவங்க இது இதை பார்த்து அவங்க தப்பிக்கணும். முஸ்லீம் சாலேருந்து கொஞ்சம் பேர் அப்படி தப்பிக்கிறாங்க, தப்பிக்க வைப்பார். கீழ்ப்படிக்கணும். சீஷர்கள் அவர் என்ன சொல்றாரோ எதையும் பார்க்கக்கூடாது. கான்சிக்வன்சஸ் நமக்கு என்ன வருதுங்கிறத பார்க்கவே கூடாது. அவர் சொல்லிட்டாரா அப்படியே கண்ணை மூடிட்டு மூவ் ஆகணும். அதை அது என்ன சின்னதோ பெருசோ, என்ன நம்மளால 4 பேர் பார்க்குறவங்களோ 500 பேர் பார்க்குறவங்களோ எதை பற்றியுமே கவலைப்படாம, நான் குடிச்சிட்டேன் அப்புறமா கொடுங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாம நம்ம அவருடைய சித்தத்தை செய்யணும், அதுதான் எதிர்பார்க்குறாரு. அவர் புறப்பட்டுருவார். ஒரு ஆள் கீழ்ப்படிஞ்சா போதும். ஆபிரகாம் ஒருத்தனை தானே கேட்டாரு, யாக்கோபு ஒருத்தனை தானே பார்த்தாரு, பவுல் ஒருத்தனை தான் பார்த்தாரு. அவர் பாட்டுக்கு உலகம் முழுக்க அவருடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டாரு. ஸோ கீழ்ப்படிதல் 100%. கேள்வி மட்டும் கேட்கக்கூடாது. இதனால என்ன வரப்போகுது அது கேள்வி கேட்டு, நமக்கு என்ன தெரியும், ஒன்னே ஒன்று தெரியும். ஒரு குப்பையை கூப்பிட்டு வேலையை செய்யுன்னு சொல்றாரு. நமக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. we are not eligible, அவ்வளோதான். அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு கொடுத்து, ஆமா நீ பண்ணு அப்படின்னா, எப்பா ரொம்ப சந்தோஷம், கேள்வி மட்டும் கேட்க மாட்டேன். ஒன்னே ஒன்று, அது இயேசுவோட சித்தம் தானா அப்படிங்கிறத அசஸ் பண்ணணும். அது கிளீனாக தெரியும். இயேசுவோட வசனத்தை எவன் பேசுவான்? நீங்க சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி டீச்சிங்ஸ் வரும்பொழுது இயேசுவுடைய வசனம் நடுவிலே எல்லாருக்கும் என்ன நடக்குது? இப்போ இதில் தான் ரொம்ப நடக்குது பக்தி விருத்தி. இதை நான் கேமரா முன்னால நார்மலாக பேசிட்டு போயிருக்கலாம், அவர் அலோவ் பண்ணல. இதை அப்படியே பிபிடியில் போட்டு பேசணும். அப்படித்தானே பேசலாம் முஸ்லீம்ஸுக்கு. இங்கே அவருடைய வசனங்களை யெகோவா விட்னஸ்க்கு அப்படியே அவர் சொல்லலை. பிள்ளைகளை வச்சுட்டு பேசுனா நமக்கு எப்படி பக்தி விருத்தி வருது? உங்களுக்கு வருது, எனக்கு என்ன வராமல் இருக்குது. இதை பேசும்போது ஏறுத, இங்கே ரிவலேஷன் வருத பேசும்போதே. இவ்வளோ பொடி வச்சிருக்காரு. இப்போ கிறிஸ்துன்னு சொன்னால் நமக்கு என்ன, ஸ்டார்டிங்கில் ஒரு லெவல் இருந்தது. இப்போ நம்ம இவ்வளோ நேரத்தில் கிறிஸ்துன்னா நமக்கு என்ன ஒரு பிடி வருது பாருங்கப்பா. இயேசு கிறிஸ்து இயேசு, கிறிஸ்துவாகி இயேசு என்ற கிறிஸ்து. நமக்கு இதில் என்ன இருக்கு, இதில் என்ன எங்கே போகுமோ, இது அடுத்த ரெவலேஷனுக்கு எங்கே கொண்டு விடும், நம்ம ஆர்வமாக இருக்கிறோம். என்ன ஒரு ப்ரிவிலேஜ் பாருங்க. இப்போ வருவோம். இப்போ மறுபடியும் அந்த வசனம் பார்ப்போம். யோவான் 20:31. இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், அப்படின்னா உலகம் முழுக்க விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியும் இவைகள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து
நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. அப்போ அந்த மத்தேயு மார்க்கு லூக்கா இவனுக்கு பேர் என்ன? நித்திய ஜீவன் புத்தகம், நித்திய ஜீவனுக்கு வழி நடத்தும் புத்தகம். ஆமேன்னு சொல்லுவோமா? இப்ப இங்க நீங்க சங்கீத புத்தகம், நீதிமொழிகளை எல்லாம் பார்த்து ஆதியாகமத்தையும் படிச்சு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களா அறிந்து நித்திய ஜீவன் இல்லவே இல்லை. இந்த 4 மத்தேயு மார்க்கு லூக்கான்னு படிச்சுட்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாலே கிடைக்கும். அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் உள்ளதெல்லாம் அவர் தேவையானது அதில் அந்த பேக்வேர்ட் கனெக்டிவிட்டி, ஃபார்வேர்டு கனெக்டிவிட்டி கொடுத்துருவார். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். நம்ம இன்னும் தலையை இது பண்ண வேண்டாம், உடைக்க வேண்டாம். யோவான் 1:49 இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அவன் சொல்றான், நீர் இஸ்ரவேலின் ராஜாங்கிறான். 1:49 ரபி. யோவான் 1:49 அதற்கு நாத்தான்வேல், ரபி நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இப்போ கனெக்ஷன் போடுங்க, கனெக்ஷன் போடுங்க. என்ன கனெக்ஷனு? முதல்ல என்ன கனெக்ஷன் வந்தது? இப்ப தேவனுடைய குமாரன் என்னவாயிட்டாரு? இஸ்ரவேலின் ராஜா யாரு? கிறிஸ்து. ஏசாயா 44:6 படி இஸ்ரவேலின் ராஜா யாரு? யெகோவா தேவன், பழைய ஏற்பாட்டு தேவன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனுக்கு பேரு இஸ்ரவேலின் ராஜா. இப்ப தேவனுடைய குமாரன் யாராயிடுச்சு? இஸ்ரவேலின் ராஜா. இப்ப இதுக்கு முந்தி அங்க வசனத்துல பார்த்தோம், மேசியான கிறிஸ்து. இப்போ பாத்தீங்கன்னா மேசியா, கிறிஸ்து, இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய குமாரன், யூதருடைய ராஜா, தாவீதின் ராஜா, எல்லாமே கிளப் ஆகும். ரபினா போதகர், வரிசையா அடகும். இப்போ தேவனுடைய குமாரனுக்கு இன்னொரு பேரு பரலோகத்தின் தேவன். அதனால்தான் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு விசுவாசிக்கிற. அப்படின்னா நீர் தான் தேவனுடைய குமாரனாகிய இஸ்ரவேலின் ராஜா. நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னானே, எல்லாரும் அங்க சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த கந்தாகிய மந்திரி. அதான் நீ அவர் இயேசு தேவனுடைய குமாரனை கிறிஸ்து நான் விசுவாசிக்கிறேன் சொன்னா, இயேசுதான் தேவகுமாரன் என்று சொல்லப்படுகிற பரலோக தேவன் என்ற கிறிஸ்துங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அவர் தான் தேவன், வானத்தை பூமியை படைச்சவர். அவரை நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன், ஏற்றுக்கொள்றேன். பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஸோ சிம்பிள் ஆக்கிட்டாரு. இயேசுவே தேவகுமாரன் சொன்னா போதும்னு ஆக்கிட்டாரு. இவ்வளோ இதெல்லாம் சொல்லாம இயேசுவே தேவகுமாரன் என்று விசுவாசிக்கிறேன்னு சொன்னா போதும், எவ்ரிதிங் கம்ஸ் இன். அதை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் சொல்லவே மாட்டான். பேய் கிளீனா அதை மட்டும் பிளாக் பண்ணுவான். இயேசுவை தேவகுமாரன் மட்டும் சொல்ல மாட்டான். எங்க நீங்க பாருங்க, இஸ்லாம்ல என்ன சொல்லக்கூடாது? இயேசுவை தேவகுமார்னு சொல்லவே கூடாது. சன் ஆஃப் காட் சொல்லக்கூடாது. இயேசுவுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க? சன் ஆஃப் மேரி. மேரி கூட கிடையாது, மரியம். மரியம் யாரு? யாரோட? மோசையோட அக்கா மரியம். அவங்களுக்கு பேர் கூட தெரியல. மோசையோட அக்கா பேர் தான் மிரியம். அதையும் மரியம்னு வச்சுக்கல. ஆனா இங்க மேரிய என்ன பண்ணிட்டாங்க? மரியம்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஸோ சன் ஆஃப் மரியம் அப்படிதான் வச்சிருக்காங்க. ஏன்னா அதுதான் அந்தி கிறிஸ்து ஆவி. அதான் அந்தி கிறிஸ்து ஆவி. ஓகே. ஸோ இங்க பார்த்துட்டீங்க. இப்போ இது ஒன்னொன்னா அந்த லிங்க் போடும்போது அங்க தேவகுமாரனாகிய கிறிஸ்துன்னு தெரியும்னு சொல்லியிருக்காரு. யோவான் 20:21 இங்க தேவகுமாரன் இஸ்ரவேலின் ராஜா. லிங்க் பாருங்க. அடுத்த லூக்கா 4:41 பிசாசுகள் என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 4:41 அது தான் கணக்கு. அது அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுச்சு. நமக்கு இத்தனை மணிக்கும் ஃபன் தான் போங்க. பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். இதுல பாருங்க, லுக் அட் தி ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் இது? அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்தபடியால். அப்போ ஒரு புத்தியுள்ள மனுஷன்னா அப்பன்னா கிறிஸ்துன்னா என்ன? அதுல என்ன இருக்கு? மிஸ்டரி புரியுதா? இதுல சம்திங் இருக்குத அப்படின்னு அந்த கிறிஸ்துங்கிற நாமத்தை குறித்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுவான். ஏன் பயப்படுது? கிளீனா இருக்கு. பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு
சத்தம் விட்டுட்டு அடுத்த என்ன பண்ணுது, அநேகரை விட்டு புறப்படுது, போயிடுச்சு. ஐயா 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 நீ தேவனுடைய குமாரன் கிறிஸ்து, பாய் பாய் அதெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டு. ஏன் ஓடிச்சு? பவர். கிறிஸ்து தான் தேவன். அது நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். அது கேட்கும், தங்களை பாதாளத்துக்கு போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. ஆமா பாப்பா, அவர் அடுத்தது அந்த ஸ்டேட்மெண்ட்ல பவர்ஃபுல்லா வந்திருக்கு, அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளை பேச ஒட்டாமல் அதட்டினார். ஒருத்தருக்கும் சொல்லாத, ஏன்னா எல்லாருக்கும் சொல்லிட்டா அவர் வந்த காரியம் நிறைவேறாது. நீ ஓடுற குவாய்ட் சத்தம் கட்டம் போ, கேடா சத்தம் கட்டாம போ. இப்போ நம்ம சொல்றதுனால ரொம்ப நீங்க ரொம்ப பரிசுத்தமான மனுஷர்னு சொல்லிச்சு யாரு? அப்போஸ்தலர் 19 இந்த மனுஷர் சத்தியத்தை அறிவிக்கிறார்கள். பவுல் பார்த்தான், ஏடாடே இவன்கிட்ட இந்த இயேசு கிறிஸ்து நாமத்துல சொல்றேன் புறப்பட்டு போட்டார். அந்த பேய் விட்டுட்டு போயிட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு, அது. ஆமா, அது வந்து இவர்கள் நீதியை வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க, இவங்க தான் கரெக்டா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிச்சு. நமக்கு பேய் சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. ஸோ ஏசப்பாவை காமிச்சிருக்காரு, பேய் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியது, குவாய்ட்டா ஒன்றும் சொல்லாம போ அப்படின்னு அதட்டினார். ஆனா செலக்டிவா 1-2 இடத்துல நமக்கு போட வச்சுட்டாரு. ஏன்னா இந்த ஆளுகளில் ஜெகோவா விட்னஸ் இருக்கிறாங்க, அப்புறம் இந்துக்கள் இருக்காங்க, நாத்திகர்கள் இருக்காங்க, கட்டட சபைக்காரங்க இருக்காங்க. இயேசுலாம் ஒன்றும் பெருசு கிடையாது, அவர் வந்து வெறும் தேவகுமாரன், இடுப்புல வச்சுட்டு போய்க்கலாம், அவர் மரித்து உயிர் தெளிந்திருக்கார், அதெல்லாம் சும்மா ஒரு ஸ்டோரி, இடுப்புல வச்சுக்கலாம். இப்படி சொல்ற கூட்டம், கள்ள கூட்டங்கள்லாம் இருக்கும்போது அதுகளுக்கு ஓகே உங்க ஆளை வச்சே சொல்லியிருக்கிறோம் பாருடா அப்படிங்கிறாரு. ஆமா, லூக்கா 8 ஆமா பாருங்க, கேக்குது. லூக்கா 8வது அதிகாரம் 31வது வசனத்துல, தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. தங்களை இப்ப பாருங்க, இதுல அந்த பேய்களை அது பார்த்த உடனே, லேகியோன் பேய்கள் பார்த்த உடனே அங்க கேக்குது, பேரெல்லாம் சொல்லுது. உங்க பேர் என்னன்னு கேட்கிறார். இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்ன என்று கேட்டார். என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியானால் அந்த பேரை சொன்னான். ஒரு 2000 கணக்கு என்னமோ இருக்கும், 6000 கணக்கு. தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடி அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. ஏன்னா மார்க்கில் இருக்கு, அவரை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்னார், கட்டளையிட்டார். கேட்ட உடனே அது அங்க மார்க்கில் இருக்கு. இங்க தங்களை பாதாளத்துக்கு போக கட்டளை, இங்கிலீஷ்ல பாருங்க, and they begged him that he would not command them to go out into the abyss. அப்படின்னா அர்த்தம் என்ன? இவர் வெறும் குமார், பாக்கெட்ல போட்டு கொண்டு போயிடலாம், இல்ல படம் வரைஞ்சி பாக்கெட்ல வச்சுக்கலாம், இப்படித்தானே சொல்லிட்டு அலையிறாங்க. யெகோவா தேவன் தான் பெரிய தேவன், இவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு. இந்த பாருங்க, பேய் சொல்லி கொடுக்க, டை உங்க ஆளு, ஆமா அவங்க ஆளுது சொல்லி கொடுக்குது. இவரு டேஞ்சரப்பா, பிசாசுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுக்கு, பாதாளத்துல போய் ஆணி அடிக்கிறதுக்கு அவருக்கு பவர் இருக்குங்கிறத அதுவே வாய் திறந்து சொல்லியிருக்கு. ஆல்ரைட், நமக்கெல்லாம் என்ன தெரியும்? இயேசுவுக்கு அந்த பவர் இருந்தா நமக்கு அந்த பவர் இருக்கு. அவன் சொல்லுவோமா? இயேசுவுக்கு அவர் நமக்கு இருக்கு. ஆமா, யோவான் 14:12 நம்ம அவருடைய புத்திரர், அவருடைய பவர் எல்லாம் நமக்கு. அதனால இதை வச்சுட்டு தான் நம்ம அடிக்கிறோம். பேய உன்னை பாதாளத்துல இயேசு நாமத்துல ஆணி அடிச்சிடும் ஆகும்னு கத்தும். இந்த முதல்ல இனிஷியல் பேர் விட்டுட்டு உடனே ஓடும், பேச்சுவார்த்தை இல்லாம ஓடும். இப்போ பண்ணலாம், பவர் இருக்கு இந்த வசனம். ஆமா அவ்வளோ. இருங்கம்மா இருங்க, உங்க இது சத்தம் கேட்காது. இருங்கம்மா இருங்க, வாங்க இங்க, இந்தாங்க இதை சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இல்ல, அதாவது அந்த ஆளுக்குள்ள 3000 பேய் லேகியோன் ஆகி 6000. ஏன்னா எனக்கு அந்த எண்ணிக்கைலாம் இதுவா இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஏசப்பா அசுத்தாவியே போ கட்டளையிட்டு இருக்காரு. அப்போ ஏசப்பாவுக்கு வந்து நமக்கும் அந்த வல்லமை கொடுத்திருக்காருல்ல. ஒருத்தருக்குள்ள 10,000 ஆவி இருந்தாலும் அசுத்தாவியே போனா போயிடணும். இயேசு நாமத்துல போ, அவ்வளவுதான். ஆமா, பேசக்கூடாது.
பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது. அதனாலதான் ஆக்சுவலி அவர் ஃபர்ஸ்ட் கட்டளை இட்டாரு, கட்டளை இட்டு அது திருப்பி பேசுது. அதனாலதான் ஏசப்பா பேர் கேட்கிறாரு. அது வரைக்கும் ஏன்னா எந்த பிசாசத்தையும் அவர் பேர் கேட்டது இல்லையே, இதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம் ஒன்னுத்துக்கிட்ட நேம் கேட்கிறாரு. அவரு செலக்டிவா ஏதாவது ஒன்ன பேச விடுவாரு, எல்லாத்தையும் பேச விடுவாரு. ஏன்னா இது வந்து தேவன் பேரில் ஆணை அப்படின்னு சொல்லுது. சொல்லுவோம் மார்க் 4:5 சொல்லுவோம். ஆமா, அது கொஞ்சம் அவர்கிட்ட உதாரணம். தேவனுடைய என்னை டார்மன் பண்ணாதபடிக்கு தேவனுடைய நாமத்தில் உமக்கு ஆணையிடுகிறேன் அப்படிங்க. ஆமா, நல்லா இருக்கும். ஆமா, ரொம்ப அருமை. தேவன் மார்க் 5:7 கொஞ்சம் பார்ப்போம் எல்லாரும் இந்த நேரத்துல. மார்க் 5 பிசாசு பேசுறது எல்லாமே பொய். ஆமா, அது வந்து நீ தாழ பணிந்து கொண்டால் எல்லாவற்றையும் எல்லாம் பொய், அது விட்டதெல்லாம் கதை. ஆமா, அது எங்க அதுக்கு பவரே கிடையாது. ஆமா, ஆனா ஒண்ணு மனப்பு. ஆமா, பாருங்க. ஆமா, 5:7 எனக்கு பாருங்க. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. எப்படியா நீங்க கொஞ்சம் நீங்க கொலை அடிக்கிறோம் பாருங்க. ஆமா, சோப்பு போடுறோம். நீங்க ராஜா என்ன விட்டுருங்க. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். தேவன் பேர்ல உதார் ஆணை. அதுக்கு காரணம் அடுத்த வசனத்துல இருக்கும். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? சிம்பிளா சொன்ன சிஸ்டர் சொன்ன மாதிரி அசுத்தாவியை இவனை விட்டு புறப்பட்டு போ. இப்படித்தான் அவன் துள்ளுறான். தேவன் பேரில் ஆணை, என்ன வேதனைப்படுத்தக்கூடாது. அப்புறம் ரொம்ப நேக்கா. ஆமா, அவரெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதாவது அவர் என்ன அதுல பார்த்தா அவருடைய அந்த பிஹேவியர் எல்லாம் பாருங்க, ரொம்ப சாஃப்டா அசுத்தாவே வந்துட்டு புறப்பட்டுப்போம். இப்படிதான் அவர் வாட்டுக்கு நிற்கிறாரு. அது வந்து ஆடுது, என்னென்னலாம் டான்ஸ் ஆடிச்சுன்னு தெரியாது. அவருக்கு முன்னாள் என்ன டான்ஸ் ஆடிது வந்துட்டு மெதுவா கேட்டது. ஃபைனலா ஐயா நாங்கிட்ட நிறைய பன்னிகள் சுத்திட்டு இருக்கு, நான் போட்டான். ஒரே வார்த்தை போ. அவனுக்கிட்ட வாடினாரு, பேதுருட்ட வாடினாரு, இங்க போ, அவ்வளவுதான். போயிட்டு நிறைய ஆடு இருக்கு, மாடு இருக்கு, எவ்வளவு இருக்கு. ஏன் அங்க பண்ணி சுத்தி பண்ணி ஏன்னா தான் போத்திரம், இது தான் ஏரியா. இஸ்ரவேல பண்ணி வளர்க்கக்கூடாது, பண்ணி சாப்பிடக்கூடாது, பண்ணி வளர்க்கக்கூடாது. அது வந்து நியாயப்பிரமாணத்துல தடை செய்யப்பட்ட தீட்டுள்ள அனிமல். அவன் அசால்ட்டா நியாயப்பிரமாணத்தை மீறி 1 இல்ல 2000 பண்ணி வளர்த்துட்டு இருக்கான். ஏசப்பா பார்த்தாரு. அது ரொம்ப நேக்கா கேக்குது, ரொம்ப நேக்கா. எங்களை துரத்து வீரனால் நாங்க அதை போட்டு தள்ளுறோம், அப்புறம் லோக்கல்ல ரவுண்ட் அடிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதை போட்டு தள்ளுவோம் அப்படின்னா பெர்மிஷன் கொடுத்த உடனே 2000 பண்ணிய அது உள்ள போனா சும்மா டக்குன்னு காலி பண்ணிட்டு. இதுல நமக்கு முக்கியமான பக்தி விருத்தி என்ன? அந்த மனுஷனுக்குள்ள எவ்வளவு நாள் இருந்தது, அவனை கொல்ல முடியல. ஏசப்பாட்ட உதார் விட்டதில்ல. இவைகளெல்லாம் இந்த தேசங்கள் எல்லாம் இதோடைய மகிமையும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு பிரியம சித்தமானவுக்கு நான் கொடுக்கிறேன். ஜம்போட்டு பெரிய உதாரது கிடையாது. அன்னைக்கும் அவன் உலகத்தின் அதிபதி கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. ஒரு ஆளை அவனால கொல்ல முடியல. ஆனா அவனை விட்டு வெளியே போனோன்னா அவன் புத்திய காமிச்சிட்டான். இயேசுவுக்கு தெரியும் இது போட்டு தள்ளுன்னு தெரியும். அவனை தொட முடியாதுன்னு இவர் தானே உத்தரவு போட்டிருக்காரு. எஸ் அப்படின்னாரு. 2000 பண்ணியை கொண்டுருச்சு. அவனுங்கெல்லாம் வந்தானுங்க, கதநேயருடைய ஆட்டுகள் எல்லாம் மொத்தமா வந்தானுங்க. பார்த்தானுங்க 2000 பண்ணி காலி. இவர் இன்னும் இங்க நிக்கிறாரு. அதுக்கு அடுத்து இருக்கும் இவன் கொண்டான் இருக்கும். ஆமா, அவன் வஸ்திரம் எல்லாம் போட்டு இருக்கிறான். என்ன பேய் பிடிச்சவன் வஸ்திரம் போட்டிருக்கான். அவன் பேய் பிடிச்சிருக்கும் போது அது ஈஸியா இருந்தது. வஸ்திரம் போட்டிருக்கும் போது இவனுக்கு இன்னும் பயமா இருக்கு. இன்னும் என்னன்னா நடக்குமோ, நம்ம பண்ண அநியாயம் பூரா அம்புட்டுமே போயிருமோ, சொத்து பூரம் காலி. 2000 சொத்து காலி, களவாணி சொத்து. அது பண்ணி வளர்க்க கூடாது, ஆடு இல்ல அது பண்ணி. அடுத்தது என்னென்னலாம் நடக்குமோ, நம்ம பண்ணிருக்கிறதெல்லாம் ஒரு பேர் இது வரைக்கும் கேட்க மாட்டாங்க. லஞ்சம் கொடுத்து ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். இவர்கிட்ட அடுத்த ஏதோ ஒரு பேய் ஏதாவது சொல்ல வீட்டுல இருக்க சொத்து பூரம் காலியா இருக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாரும், அதாவது எல்லாரும் வந்து ஊரே வந்து ஐயா எங்க ஊரை விட்டு போங்க
அவரு சச்ச ஜென்டில்மேன், ஒண்ணுமே சொல்லல. அப்படியே யூ டர்ன் போட்டாரு, போட்ல ஏறி கிராஸ் பண்ணி போட்டாரு, போனாரு. அந்த பக்கம் அந்த ஜனங்கள் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வருவாருன்னு அவ்வளவு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன வருது பாருங்க. 2 விதமான ஜனங்களை பார்க்குறோம். பட் இங்க நமக்கு கொஞ்சம் தெரியுது பவர். இங்க பேய் வந்து டிக்ளேர் பண்ணுது. நம்ம இடையில நமக்கு கொஞ்சம் இந்த நேரத்துல கொஞ்சம் ஃபன்லாம் கிடைக்குது. ஆமா, ஓகே. ஸோ பேய் வந்து தேவனுடைய குமாரனாக்கி கிறிஸ்துன்னு அறிக்கை பண்ணுது. அங்க அங்க எப்படி இதுல பார்த்தோம், மார்க்ல என்ன சொல்லிச்சது? உன்னதமான தேவனுடைய குமாரன். நல்லாவே சொல்லுது. ஆமா. மத்தேயு 26:63. இப்ப நம்ம வரோம், எல்லாத்தையும் சேர்த்து இங்க வரும். அவ்வளவு இந்த பெரிய பெரிய புள்ளிங்க மொத்தமா கேட்பாங்க. இவ்வளவு நாள் வாயை திறந்து இப்ப எல்லாம் கேட்பாங்க. ஆமா, இப்போ தேவன் பேரில் இவங்களும் பேய் மாதிரியே கேட்பாங்க. தேவன் பேரில் உனக்கு கட்டளைம்பாங்க. தேவன் பேரில் உனக்கு கட்டளை, எங்களை துன்பப்படுத்தாதபடி தேவன் பேரில் உமக்கு கட்டளை. இதே மாதிரிலாம் தேவன் பேரில் இவங்க கட்டளை போட்டு கேட்பாங்க. இந்த பார்க்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இயேசுவோ பேசாமல் இருந்தால் அவர் இருந்தார், அவர் பிடிச்சி கொண்டுட்டாங்க. இப்போ பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் பிரதான ஆசாரியர் முன்னால் நிற்கிறாரு. அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துதானா? கேள்வி பாருங்க, கேள்வி. நீர் தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். இந்த பிசாசு கேட்டதுக்கு இதுக்கு ஒரே மாதிரி இருக்கா? ஒரே மாதிரி இருக்கா? நான் தேவன் பேரில் ஆணையிடுகிறேன்னு கேட்டானே. இங்க வருங்க, இங்க அவன் கேட்கறது 3 கேட்கிறான். நீ, அது நீர் இல்ல, நீ தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து தானா? அப்போ தேவனுடைய குமாரன் கிறிஸ்து ஒருத்தர் தான். அது கேட்கிறாங்க. அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். சொன்னோன்னா ஏசப்பா சொன்னார் ஆம் அப்படின்ட்டார். அதற்கேசு நீர் சொன்னபடி தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அந்தியும் மனுஷகுமாரன். இப்ப அவர் வேற லெவலுக்கு போயிட்டாரு. தேவகுமாரெல்லாம் கிடையாது, மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்த்து வீற்றிருப்பதையும் வானத்தின் தேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்போ இன்னைக்கு சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கிறது யாரு? மனுஷகுமாரன். மேல இருந்து இறங்கி வரப்போது யாரு? மனுஷகுமாரன். ஏசப்பாக்கு மகிமை. இப்போ இங்க பாத்துக்கிட்டீங்க. ஓகே, இதுல வந்து தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து அவங்களுக்கு தெரியுது. அடுத்தது மார்க் 14:61. இதே இது இப்ப நம்ம பார்க்கறது கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு இயேசு இஸ் ஈக்குவல் டு கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு தேவனுடைய குமாரன். மார்க் 16:61. மார்க் 16:61 கிடையாது, 14, மன்னித்துக்கோங்க, 14:61. நான் 16 14:61 பாருங்க. அவரோ அகெயின் ஒரு உத்தரவும் சொல்லாமல் பேசாதிருந்தார். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துதானா என்று கேட்டான். அங்க அந்த பேய் வந்து ஒண்ணு நீ தேவனுடைய குமாரன், அடுத்தது உன்னதமான தேவனுடைய குமாரனே. அத மாதிரி இங்க இந்த டோன் மாறுது பாருங்க. இதெல்லாம் சேர்ந்துதான் கேட்டிருக்காங்க. ஏன்னா ஒரே இன்ஸ்டன்ஸ் 4 சாட்சிகள் எழுதியிருக்காங்க பாருங்க. நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்துதானா என்று கேட்டான். கேட்ட உடனே அதற்கு இயேசு, நான் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்றாரு. மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வலது பாரதத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் வேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார். ஏசப்பாவுடைய பதில் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா அவங்களோடது பாருங்க மாறி மாறி வருது. ஆமா, இதுல மறுபடியும் ஒரு தடவை இந்த வசனத்தை பார்ப்போம் பாருங்க. சாரி, இந்த வசனம் பாருங்க. இது முந்தின வசனம். மறுபடியும் பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்துதானா? அப்படின்னா தேவனுடைய குமாரன் என்றாலும் கிறிஸ்துதானோ? அவர் யாரா? ஸ்தோத்தரிக்கப்பட்ட. இப்ப உங்களுக்கு ரிலேஷன் வருதா? தேவனுடைய குமாரனாலும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கிறிஸ்துனாலும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இது எப்படி இருக்கு? யாரு ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்? பரலோக தேவன் ஒருத்தர் தான் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இங்க கிளியரா இருக்கு. ஏசப்பா அடுத்த வசனத்துல ஆம்னு கொடுக்குறாரு. இவ்வளவு அன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இருக்கு. அழகா இருக்கு. நீ அது நீர்னு கேட்கல, நீ தான். ரொம்ப சிங்குலர்ல தான் கேட்காங்க. அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நீ
ஸ்தோத்தரிக்கப்பட்ட, ஏன்னா அவங்க அவிசுவாசத்துல கேட்கறாங்க, அவங்க நோன்னு எதிர்பார்க்கறாங்க. இல்லைன்னா பேசாம, இவ்வளவு நாள் இவர் பேசாம இருக்காரு, இதுக்கும் பேசாம இருப்பாருன்னு நினைச்சாங்க. இவர் பட்டுன்னு போட்டாரு. அவ்வளோ மணிக்கணக்கில் பேசாம இருந்தவர் இந்த கேள்வி கேட்டேன்னா ஆமாவா அப்படின்ட்டாரு. ஆமா அப்படின்ட்டாரு. இதுக்கு ஆமா சொன்னாரு. நீ சொன்னலடா தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமார் நான் தான்டா, நீ சொன்னலாடா தோத்தரிக்கப்பட்ட கிறிஸ்து நான் தான்டா. இவ்வளவு பெரிய கன்ஃபர்மேஷன் இருக்கு. நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து தானா என்று கேட்டான். பட்டுன்னு பதில் கொடுக்கிறார். அதற்கேசு நான் அவர்தான், நான் அவன் தான் இல்ல, நான் அவர்தான் சொல்லிட்டு அவர் யாருன்னு சொல்லிட்டாரு. மனுஷகுமாரன் சர்வ வல்லவரின் வரது பாரதத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் வேகங்கள் வருவதையும் காண்பீர்கள் என்றார். இது யாருக்கு? யெகோவா விட்னஸ்காரங்களுக்கு எல்லாம் இது புரியலையா? இந்த வசனம் புரியலையா? புரியலையா? இப்பமாவது கொஞ்சம் புரியறதுக்கு முயற்சி பண்ணணும். இயேசு நாமத்தில் அவங்கள நம்ம ஆசீர்வதிப்போம். ஓகே, இயேசு நாமத்தில் ஆசீர்வதிப்போம். அடுத்தது லூக்கா 22:67. இப்ப கிறிஸ்துவ பத்தி பார்த்துக்கிட்டே வரோம் வரிசையா. கிறிஸ்துவ பத்தி பார்க்கிறோம். கிறிஸ்துனா இப்ப நமக்கு தெரியுது, அவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, கிறிஸ்துனா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், தேவனுடைய குமாரனாலும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் வந்துருச்சு. மேசியானாலும் கிறிஸ்துனாலும் ஒண்ணுதான். இப்போ கிளியரா வரிசையா 1 by 1 கிளியரா வருது. இப்ப இந்த வசனத்துல கேட்கிறாங்க, நீ கிறிஸ்துவா அதை எங்களுக்கு சொல்ல என்றார்கள். அதற்கு அவர், நான் உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டீர்கள், நம்ப மாட்டீர்கள். நான் உங்களிடத்தில் வினாவினாலும் எனக்கு மறு உத்தரவு சொல்ல மாட்டீர்கள், என்னை விடுதலை பண்ணவும் மாட்டீர்கள்ங்கிறார். இது முதல், இப்ப இங்கிருந்து டைரக்டா போயிட்டாரு, இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருப்பார் என்றார். அதற்கு அவர்கள் எல்லாரும், அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் சொல்லுகிறபடி நான் அவர்தான். ஆமென் சொல்லுவோமா? இவ்வளவு கன்ஃபர்மேஷன் ஒன் ஆஃப்டர் அனதர் பச்சையா இருக்குது. எஸ்ன்னு கன்ஃபர்மேஷன். அதாவது சிலுவைக்கு போகும்போது நிறைய நேரம் அவர் அமைதியாக தான் இருக்கிறார். அடிக்கப்படுற ஆடு போல வாயை திறவாது இருந்தார். பட் அவர் வாய் திறந்த நறுக்குன்னு சத்தியம் அதுல வந்திருக்கு. ரொம்ப அழகா வந்திருக்கு. இவர் தான், ஆமா இருக்கு. ஸோ இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா, கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு தேவனுடைய குமாரன். வசனங்கள் இவ்வளோ பார்த்துட்டோம், இவ்வளோ பக்காவா இருக்குது. அது தேவனுடைய குமாரன் என்ன? மார்க் 14:61 படி ஸ்தோத்தரிக்கப்பட்ட. ஆமா, ஸ்தோத்தரிக்கப்பட்டது என்ன இங்கிலீஷ்ல? மார்க் 14:61. கொஞ்சம் இங்கிலீஷ்ல நம்ம பார்ப்போமே. மார்க் 14:60. திடீர்னு எனக்கு ஒரு ஆர்வமா இருக்கு. But he kept silent and answered nothing. Again the high priest asked him, saying to him, Are you the Christ, the Son of the Blessed? Ooh. Son of the Blessed. Are you the Christ, the Son of the Blessed? Christ, the Son of the Blessed. இப்ப இங்க அர்த்தம் எப்படி வருது பாருங்க. Are you the Christ, the Son of the Blessed? பாருங்க. அப்போ கிரைஸ்ட்னா தேவனுடைய குமாரன். இதுல இம்பாக்ட் இன்னும் பயங்கரமா இருக்கு. ஆர் யூ த கிரைஸ்ட், த சன் ஆஃப் த பிளஸட் அப்படின்னா, இவெல்லாம் பயப்படுற தேவனுடைய குமாரன். அவருடைய உருவம், அவருடைய உருவம் இதான் அர்த்தம். அவருடைய பார்க்கக்கூடிய உருவம் இதான். அவரை பார்க்கலாம்ங்கிறது அவங்களுடைய வாக்கு தத்தமே. அவங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்துருக்காரு? உபாகமம் 18. இப்போ யூதருக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஓகே, யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இது அப்படியே. இப்போ கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இங்க நீங்க இதுல பார்க்கும்போது எனக்கு இந்த இங்கிலீஷ்ல பார்க்கும்போது இன்னொரு, ஆர் யூ த கிரைஸ்ட், த கிரைஸ்ட், ஆர் யூ த கிரைஸ்ட், த சன் ஆஃப் த பிளஸட். வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட், வெரி பவர்ஃபுல். அவர் சொல்ல எஸ் அப்படிங்கிறாரு, எஸ்ங்கிறாரு. இயேசு பூமியில எல்லாரும் பார்க்கும்படி அவர் கிரைஸ்டா, கிறிஸ்துவா, தேவகுமார்னா, மேசியாவை ஏன் வந்தாரு? இந்த பேக்ரவுண்டை பார்த்தோம்னா நமக்கு தெரியும். இவங்க எல்லாம் கேட்டாங்க, இஸ்ரவேலர் கேட்டாங்க, மோசேட்ட கேட்டாங்க, மோசே நீ எங்கள்கிட்ட பேசு, தேவன் எங்கள்கிட்ட பேச வேண்டாம். அவர் அக்கினியில பேசினாரு, எங்களுக்கு பயமா இருக்கு, நாங்க செத்துடுவோம், நாங்க we will die. மோசஸ் we will die, let God not speak to us. நீ பேசு எங்கள்கிட்ட அப்படின்னாங்க. ஓகே ரைட். அப்படியா? மோசே சொல்றான், நீ கேட்டல, ஓரேபில் கேட்டல,
என்கிட்ட பேச வேண்டாம்னு சொன்னார்ல, உன் சொல்ல ஏசப்பா கேட்டார். கேட்டு அவர் என்ன பண்ணாரு, உனக்கு ஒருத்தர் அனுப்புவேன்னு இருக்கிறார். தேவனை நீ பார்க்கலாம், தேவனை பார்க்கலாம். சாஃப்டா என்ன போல ஒருத்தர் அனுப்புவார், என்ன போல ஒருத்தர் அனுப்புவார். நீ அவரை பார்க்கலாம், பேசலாம், தொடலாம். ஆனால் அவர் சொல்லுக்கு நீ கேட்கல, செத்த. இப்போ இப்போ இவன் எல்லாம் ஆர் யூ த சன் ஆஃப் த மோஸ்ட் பிளஸட்னா தட் வாஸ் த ப்ரொஃபஸி. நாங்க ஓரேபில் கேட்டோம், மோசே நீ எங்களோட பேசாத, நீ எங்களோட பேசு, தேவன் எங்களோட பேச வேண்டாம், அவர் பேசுனா நாங்கள் செத்து போயிடுவோம் சொன்னல. எங்களுக்கு இவன் அவ்வளோ பேருக்கும் ஞாபகம் உண்டு. அவன் அவ்வளோ பேருக்கும் தெரியும், அது அவ்வளோ பேருக்கும் தெரியும். ஸோ தேவர் ஆல் எக்ஸ்பெக்டிங் God to come down as Messiah. எப்படின்னா பார்க்கறதுக்கு, தொடுறதுக்கு. எப்படி அவன் கேட்டதுக்கு ப்ராஃபஸி கொடுத்துருக்காரு. அந்த ப்ராஃபஸியை படிக்க போறோம். அவன் கேட்டதுக்கு ப்ராஃபஸி கொடுத்து அனுப்பி வந்தா நீ எங்களுக்கு தேவகுமாரன் இல்லை. எவ்வளோ தூரம் கயவத்தனமா இருக்கு பாருங்க. ஆல்ரைட், ஜெகவா விட்னஸுக்கு நம்ம டீச்சிங் கொடுக்குறோமோ இல்லையோ, நமக்கு பயங்கரமா கிடைக்குது, நல்லாவே இருக்குது, நல்லாவே இருக்கு. இப்போ படிப்போம் உபாகமம் 18:15 படிப்போம். நான் இது வரைக்கும் 18-19 மட்டும் படிப்பேன். நீங்க உபாகமம் 18-15 இங்க மோசே பேசுவான். ஆமா, ஆமா, DEUT. ஓகே, உபாகமம் 18-15 பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசி உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக சொல்லிட்டு, ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதை நிமித்தம்படியெல்லாம் அவர் செய்வார். என்ன எதுக்காக சொல்லிட்டு, உனக்கு ஒருத்தர் என்ன போல ஒரு தீர்க்கதரிசியை கொடுப்பாரு. காரணம், நீ ஓரேபில் அவர்கிட்ட என்கிட்ட பேச வேண்டாம், நான் செத்து போயிடுவேன்னு சொன்னேன். அதை மறுபடி பாருங்க. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும், பயந்தாங்க எல்லாரும், இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும், ஏன்னா அக்கினியில தான் பேசினாரு, இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதன்படியெல்லாம் அவர் செய்வார். என்ன வேண்டிக் கொள்வார், என்ன செய்வாரா சொல்லிட்டு அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனம் கொடுக்கலாம் பாருங்க. சொல்றாங்க பாருங்க, அவன் சொல்லி முடிச்சிட்டான், கொடுப்பார் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். முடிச்ச உடனே கர்த்தர் டைரக்டா லைன்ல வர்றாரு, வந்துட்டாரு. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே சொல்லிட்டார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரத்திலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிக்கூடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். அவன் கேட்டான், இந்த சத்தத்தை கேட்க வேண்டாம், அக்கினியும் நான் பார்க்க வேண்டாம், நடுங்குறோம் வேண்டாம், அவர் பேச வேண்டாம், மோசே நீ எங்கள்கிட்ட பேசு. ரைட், நீ சொன்னபடிலாம் அவர் செய்கிறாரு. இப்போ என்ன பண்ண போறாரு, என்ன போல ஒரு தீர்க்கதரிசி கொடுப்பாரு, நீ அவரை தொடலாம், வைக்கலாம். ஹீ இஸ் காட், பட் யூ கேன் டச் ஹிம், எல்லாம் பண்ணலாம், பயப்பட வேண்டியதில்லை, அக்கினிலாம் எரியாது அப்படின்னாரு. ப்ராமிஸ். அவன் பயந்தான். யாத்திராகமம் 20-23 பார்ப்போம். அவர் பேசும்போது எல்லாரும் நடுங்குவாங்க. மலையெல்லாம் அக்கினியா இருந்தது. அவ்வளோ அவங்க உடனே மோசைட்ட கேட்பாங்க, மோசை எங்களுக்கு வேண்டாம், இது வேண்டாம், பயமா இருக்கும்பாங்க. ஆமா, ஸோ இதான் பழைய ஏற்பாடு. ஆமா, யாத்திராகமம் 20வது அதிகாரம் 19வது வசனம். 20:19. நான் எப்பமோ படிச்சது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பமோ படிச்சது டக்குன்னு போய் எடுக்கிறேன். ஆமா, நான் வந்து ரெகுலரா பழைய ஏற்பாடு படிச்சுக்கிட்டே எடுக்கல. வரணும் மோசையை நோக்கி. ஓகே இருங்க, அதுக்கு முந்தின வசனம் 18 பார்ப்போம். செமையா இருக்குது. 18, ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று, தேவன் பேசுறாரு, அவங்களோட தேவன் பேசுறாரு, தூரத்திலே நின்று மோசையை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். ஆமென் சொல்லுவோமா? இதான் வரலாறு, இதான் இவனோட ரெக்வஸ்ட், இதான் இவங்க ரெக்வஸ்ட். ஆமா,
அப்போ ஆமாம், இவங்க ரெக்வஸ்ட் இதுதான். இவங்க அவ்வளோ பயந்தாங்க மரதர்கள். ஓகே, இதில் கொஞ்சம் பார்க்கலாம். அது அது இது அக்கினி 19வது அதிகாரம் 18வது வசனம். யாத்திராகவும் 19வது அதிகாரம் 18வது வசனம். இதெல்லாம் அன்னைக்கு தேவன் அப்படித்தான் இருந்தார். இன்னைக்கு இயேசு இப்படி இருந்தாருன்னா நம்ம இப்படி ராத்திரி இவ்வளோ நேரம் உட்காந்து அழகாக பேசிட்டு இருப்போமா அவரை பற்றி? யோசித்து பாருங்க. ஆமாம், 18வது வசனம் 17லிருந்து எல்லாம். ஓஹோ, இங்கே இருக்கு பலத்தை. ஓகே 16லேருந்து பார்ப்போம். இப்போ ஓல்டு டெஸ்ட்மெண்ட், எங்களுக்கு ஓல்டு டெஸ்ட்மெண்ட் தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்கல்ல. எங்களுக்கு ஓல்டு டெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இங்கே அதெல்லாம் வேணான்னு சொல்கிறீங்களாங்கிறாங்களே. ஓல்டு டெஸ்ட்மெண்ட் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறாங்களே. இப்போ கொஞ்சம் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டில் எப்படி இருந்தது? ஓகே, இவ்வளோ பிச்சு கொடுக்குறாரு, பிட்டு கொடுக்குறாரு, இவ்வளோ ஓப்பனாக எழுதியிருக்கிறாரு பாருங்க. இதில் இப்போ டைரெக்டாக 10 கட்டளையில் கொடுக்க வர்றாரு. இதுக்கு அடுத்தது தான் 10 கட்டளையில் டைரெக்டாக அவர் மலையிலேருந்து பேசுகிறாரு. அவ்வளோரும் கேட்குறாங்க, அவர் பேசுகிறாரு, கேட்குறாங்க. எப்படி பேசினாரு பாருங்க. எக்கால சத்தம் வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். அவன் கிளீனாக கேட்குறான், பட் மக்களுக்கு என்ன கேட்டுச்சு? அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனான் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால், எப்படி இறங்கியிருக்கிறாராம்? அக்கினியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க. எக்கால சத்தம் வர மிகவும் பலமாய் துணித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். ஒரே ஒருத்தன்ட்டு தான் கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசையை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். ஆமா, இப்போ அடுத்தது. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதுக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாய் எச்சரி. பக்கத்தில் அவனும் வரக்கூடாதுன்ட்டார். வந்தா செத்தான்ட்டார். ஆமா, எச்சரி சொல்லிட்டாரு. ஆமா, பரிசுத்தமாக்குன்ட்டாரு. ஆமா, இப்போ இந்த கண்டிஷன் தான். அவங்க அங்க இருக்கும்போது தான் அடுத்த அதிகாரம் தேவன் பேசி சொல்லி சகல வார்த்தைகளும் அவனை உன்னை அடிமைத்தன வீடாகிய இஸ்ரவேலிலிருந்து எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இங்கிருந்து ஆரம்பிக்குது, 10 கட்டளைகள் ஆரம்பிக்கு. அதுக்கு பில்டப் தான் இவ்வளவு அக்னி காடு. மோசே மட்டும் பேசுறான், கர்த்தர் மறுமொழி கொடுக்குறாரு, கர்த்தர் மலையிலிருந்து பேசுறாரு, 10 கட்டளைகளை கொடுக்குறாரு, புகைக்காடா இருக்குது, எல்லாம் நடுங்கிட்டு இருக்கான், மலை அதிருது. இதை முடிச்ச பிறகு, இந்த 10 கட்டளைகள் கொடுத்து முடிச்ச பிறகு 18வது வசனம், 10 கட்டளையில முடிக்கிறாரு, 17ல முடிக்கிறாரு. 20வது அதிகாரம் 18வது வசனத்துல தான் நம்ம பார்த்தோம். 20வது அதிகாரம் 18வது வசனத்துல ஆரம்பிக்குது. என்ன மறுபடியும் கண்டினியூஷன் இருக்காங்க. அதுக்கு ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகையிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று, என்ன சிச்சுவேஷன் பாருங்க. இதுவா இந்த தெய்வம் வேணுமா உங்களுக்கு? மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். ஜனங்கள் அதை கேட்டாங்க. நீர் இதுக்கு கன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. இதான் சிச்சுவேஷன். எங்களுக்கு பழைய ஏற்பாடு பிடிக்கும்னா அவனே கேட்டேன்ப்பா வேணாம். உபாகமம் 18ல மோசே சொல்றான், இடா நீங்க கேட்டீங்களாடா, செத்து போயிடுவோன்னு சொன்னீங்களாடா, இப்போ உங்களுக்கு என்ன போல ஒருத்தரை கொடுப்பாரு, தேவனுடைய உருவம் கொடுப்பாரு. நீ அவர்கிட்ட டச் பண்ணிக்கலாம், பேசலாம், நம்ம சாஃப்டா இருப்பாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அவர் சொல்லுக்கு செவி கொடுக்கல, நீ செத்த, அவ்வளவுதான். இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அங்க ஒரு வசனம் பார்த்தோமே நம்ம, அந்த வசனம் தான் ட்ரிகர் பண்ணிச்சு. கிரைஸ்ட் ஆர் யூ த கிரைஸ்ட்? நீ தேவனுடைய குமாரனாகிய ஆர் யூ த கிரைஸ்ட் த சன் ஆஃப் த பிளஸட்? இப்போ நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க. மோசே சொன்ன அந்த சன் ஆஃப் த பிளஸட், அந்த மேசியா நீதானா? அவன் கேட்ட கேள்வி இதுதான். ஆமா, இந்த கேள்விக்கு அர்த்தம் அதுதான். எப்பா மோசே வழியா சொன்னார, எங்களுக்கு ஒருத்தரை கொடுப்பாங்கன்னு சொன்னார, சாஃப்டா இருப்பாருன்னு சொன்னாரு, அவர் தானா? ஆர் யூ த சன் ஆஃப் த பிளஸட் அப்படின்னு கேட்குறாங்க. இதான் அர்த்தம். அதுக்கு ஏசப்பா சொன்னாரு, ஆமாப்பா
நான் தான்ப்பா அப்படிங்கிற. அதர் கேஸு நான் அவர்தான் அப்படின்னு அடுத்த ரெவலேஷன் கொடுக்குறாரு. இவன் கேட்க மாட்டான்னு தெரியும், அடுத்த ரெவலேஷன் கொடுக்குறாரு. என்ன ஒரு இது பாருங்க. அவன் எவ்வளோத்துக்கு இழந்து போயிருக்கிறான். நம்ம எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும், இது அவ்வளோ எழுதி கொடுத்துருக்காரு நமக்கு. ரொம்ப கொடுத்து வச்சவங்க அழகா புக்கில் பைபிளில் அது கிதியோன் வழியா உலகம் முழுக்க இந்த வசனங்கள் இருக்கு. உலக மகா பொக்கிஷம், உலகத்திலே கிடைக்கக்கூடாத பொக்கிஷம் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் அவ்வளவும் இருக்கு, எல்லாமே இருக்குது. கன்ஃபர்மேஷன். ஓகே ரைட்.